எல்லாருக்கும் வணக்கம். அதாவது லாஸ்ட் இயர் எங்கிட்ட படித்த ஒரு ஸ்டூடெண்ட்டு அவர் வந்துட்டு நேற்றுக்கு கால் பண்ணார். நாங்கள் நலமெல்லாம் விசாரித்தோம். அவரும் நல்லா இருக்கேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதாவது அவர் வந்து ஒரு பிஜி ஸ்டூடெண்ட்டு, போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்டு. அவர்கிட்ட நான் கேட்ட விஷயம் என்ன அப்படின்னா, ஏன்பா நீ டைப்ரைட்டிங் இங்கிலீஷு தமிழ் லோயர் பண்ணுறாரு, இது முடிச்சு அப்படியே கண்டினியூ பண்ணு ஹையர் அப்படின்னு. இல்லைம்மா நான் இந்த எக்ஸாம் முடிச்சேன்னா நான் ஊருக்கு போயிடுவேனுங்க, எனக்கு பிஜி முடிஞ்சிருச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாப்புல. சரி, இங்கே வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கியா, ரெஷ்யூம் கொடு அப்படின்னு. நான் வேணால் பார்க்குறேன் அப்படின்னு. இல்லைங்கம்மா நான் வேலைக்கு போகிற ஐடியாவே இல்லை, நான் வந்து எங்கள் ரிலேஷன் வந்து டாக்குமெண்ட் ரைட்ரு, அதனால் நான் அவரு கூட சேர்ந்துட்டு நான் பண்ண போகிறேன். ஏன்ப்பா இவ்வளவு பிஜி படிச்சுட்டு எதுக்கு டாக்குமெண்டேஷனில் போய் ஒர்க் பண்ண போகிறேன்னு கேட்டேன். இல்லைங்க, எனக்கு யாருக்கிட்ட வேலைக்கு போகிற ஐடியாவும் இல்லை, எனக்கு கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணுறதுக்கெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ நான் வந்து டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணி தான் டாக்குமெண்ட் ரைட்டராக நானும் ஆயிடுவேன், அப்புறம் லைசன்ஸ் எல்லாம் எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சரி, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்போ அவர் சொன்ன வார்த்தை மனசுக்குள்ளே அப்படியே ஒரு மாதிரியாக இருந்துச்சு, கண்ணில் தண்ணி வர்ற மாதிரி இருந்துச்சு. மேடம், உங்களையெல்லாம் எங்களால் மறக்கவே முடியாதுங்க மேடம், கண்டிப்பாக. இப்போ நான் ஒவ்வொரு டாக்குமெண்ட் எடுத்து கையில் வைக்கும்போதும் கூட நான் உங்களை தான் நினைப்பேன். உங்கள்கிட்ட படித்தது நீங்கள் எவ்வளவு அன்பாக இதாக சொல்லி கொடுத்தீங்க, எனக்கு மறக்கவே முடியாது. ஃபஸ்ட்டு கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன் வந்திருக்கார், 2லேயுமே வந்தார். உண்மையாகவே நமக்கு வந்து அந்த நேரத்தில் வந்து உண்மையாகவே எனக்கு லாட்ரியில் கோடி ரூபாய் 25 கோடியில் 1 கோடி அடிச்சிருந்தா கூட அந்த சந்தோஷம் வராது, அதுதான் உண்மை. ஸோ டீச்சிங் ப்ரொஃபஷன் இஸ் த நோப்லஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அப்பாவுக்கு அப்புறம் நம்மளை வந்து குருவாக நினைக்கிறது வந்து ஸ்டூடெண்ட்டு தான். அந்த ஸ்தானத்தில் தான் நம்மளை வச்சுருக்காங்க. பரவாயில்ல, அவன் வந்து சொந்த முயற்சியில் சொந்தமாக தொழில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் சொன்னார், எங்கள் வீட்டுக்கு ஒரு நாளைக்கு வரும் வாங்க மேடம் நீங்கள் அப்படின்னாப்புல. கண்டிப்பாக வர்றேன்ப்பா, உங்கள் ஊருக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். உண்மையாகவே நமக்கு வந்து சொந்த பந்தங்கள் விட நம்ம ஸ்டூடெண்ட் நமக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அந்த பையன் நான் கீழே விழுந்த அன்னைக்கு எனக்கு வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறதுக்கு நைட்டு டிஃபன் 2-3 நாளாக கண்டினியூவாக வாங்கி கொடுத்தாப்புல. எப்பவுமே நமக்கு ஸ்டூடெண்ட்டு தான், நம்ம கூட இருக்கிறவங்க ஸ்டூடெண்ட்டு தான், பக்கத்து வீட்டுக்காரர் தான் நம்மளுக்கு ஆவாங்க, அதுதான் உண்மை. சொந்த பந்தங்கள் இருக்கலாம், உறவினர்கள் இருக்கலாம், எங்கெங்கேயோ இருப்பாங்க, அவங்க வர்றக்குள்ளே நம்மளுக்கு சிரமம். ஸோ இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு வந்து கவர்மெண்ட் வேலையெல்லாம் வேண்டாம், அடுத்தவங்ககிட்ட வந்து நம்ம வேலைக்கு போக வேண்டாம், சுயமாக வந்து ஒரு தொழில் செய்கிறோம் அப்படிங்கிறதுக்கு இந்த டைப்ரைட்டிங் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு உண்மையாகவே எனக்கு தெரியுது. இன்னொரு பொண்ணு வந்து பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சு. சரிம்மா, ரொம்ப சந்தோஷம், பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது என்ன பண்ணுறேன்னா, கேக்கெல்லாம் பண்ணி அவங்க வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. ஒரு பொண்ணு, டிகிரி படித்த பொண்ணு.